வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பூபாலன். இன்னைக்கு நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நாள் முழுக்க என்னதான் வேலை செஞ்சாலும் போதிய வருமானம் கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க. ஆனா ஸ்மார்ட் ஒர்க் மூலமா ஒரு நபர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பிசினஸ் அவர் ஓனா கிரியேட் பண்ணி இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய இடத்துக்கு தன்னுடைய பிசினஸ் கொண்டு போய் நல்லபடியா பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் மட்டும் எப்படிங்க முடியுது? நம்ம எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் பாத்தீங்கன்னா வேலையை முடிக்க முடியல. ஆனா ஸ்மார்ட் ஒர்க் மூலமா ஒரு செகண்ட்ல வேலையை முடிச்சிடாரு. எப்படி? இந்த வீடியோல ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படி பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஹார்ட் ஒர்க்ங்கிறது டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஒரு வேலையை செய்து முடிக்கணும்னா அந்த வேலைக்கு ஏகப்பட்ட நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒதுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஃபெக்ட்டுங்க. அதாவது ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு நம்மளுடைய உடலை வருத்திக்கிட்டு மேனுவலா பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்து முடிக்கிறவங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா லாங் ஹவர்ஸ் வித்தவுட் ரெஸ்ட்டுங்க. அதிக அளவு நேரத்தை ஒதுக்கி அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஓய்வு இல்லாம பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யறங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா லாங் ஹவர்ஸ் வித்தவுட் ரெஸ்ட்ங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது ஸ்வீட் மோர் டு அச்சீவ் மோர் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா மேலும் சாதிக்கிறதுக்கு நம்மளுடைய இன்னும் அதிகமான நேரத்தை பத்தி செலவிடுறங்க. இதற்கு உதாரணம் பாருங்க. ஒரு தச்சர் ஒவ்வொரு மரத்தையும் பாத்தீங்கன்னா அதிக அளவு தன்னுடைய உடல் உழைப்பை போட்டு அதை சுமையுடன் பாத்தீங்கன்னா வெட்டாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் பாத்தீங்கன்னா படிக்கிறாருங்க. இதற்கான பயன்கள் பார்க்கும்போது டிசிப்ளின் கத்துக்கலாம், உடலோட வலிமை அதிகரிக்கலாம், பொறுமையை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல முன்னோர்கள் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க. ஆனா ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அத்தியாயம்ங்க. அந்த காலத்துல வேணுமா அது சாத்தியமா இருக்கலாங்க. ஆனா இந்த ஜெனரேஷன்ல கஷ்டப்பட்டு ஒரு வேலையை முடிக்கக்கூடிய அந்த திறன் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இல்லைங்க. இப்ப ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கர் பாத்தீங்கன்னா குறைந்த நேரத்துல அதிகமான விளைவுகளை ஏற்படுத்துறாங்க. அதாவது கம்மியான நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணி அதிக அளவு பாத்தீங்கன்னா மணியை ஏர்ன் பண்றாங்க. இதற்கு பாத்தீங்கன்னா பிளானிங் ஸ்ட்ராட்டஜி டூல்ஸ் அதிகமா பயன்படுத்துறாங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஜஸ்ட் ஹார்டர். அதாவது புத்திசாலித்தனமா வேலை செய்யுங்க, கடினமானது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணம் பாருங்க. ஒரு புரோகிராமர் 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை AI டூல்ஸ் யூஸ் பண்ணி 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா முடிச்சிடறாருங்க. அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்க, மைண்ட் மேப்பை யூஸ் பண்ணி நிறைய நேரம் படிக்கக்கூடிய நேரத்தை சில மணி நேரத்துல பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சிடறாருங்க. இதற்கான பயன்கள் பாருங்க. அதிக அளவு பாத்தீங்கன்னா நீங்க நேரத்தை சேமிக்கலாங்க. எனர்ஜி சேவ், அதாவது அதிக அளவு பாத்தீங்கன்னா ஆற்றல் சேமித்து வைக்கலாங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியில கவனம் செலுத்தாமல் எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா அதிக அளவு பாத்தீங்கன்னா கவனம் செலுத்துவீங்க. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ரமேஷ் வெர்சஸ் சுரேஷ்ங்க. ரமேஷ்ங்கிறவர் பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் பாத்தீங்கன்னா தன்னுடைய உடல் உழைப்பை முழுவதுமா ஈடுபட்டு அந்த வேலை செய்து முடிக்கிறாருங்க. சுரேஷ் பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸ்மார்ட் ஒர்க் மூலமா பாத்தீங்கன்னா முடிக்கிறாருங்க. ரிசல்ட் பாருங்க, ரமேஷ்ங்கிறவர் வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா சுரேஷ் பாத்தீங்கன்னா அந்த வேலையை செய்து முடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போயிடுவாருங்க. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க் செய்யும் போது செயல்திறன் அதிகமா இருக்குங்க. ஹார்ட் ஒர்க் பண்றதுனால என்னென்ன ஃபெயில்ஸ் ஏற்படும் பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி இல்லாமயே ஒரு வேலையை செய்யறதுனால டைம் வேஸ்டிங் ஆகுங்க. அடுத்து ஒரு அதிக அளவு பாத்தீங்கன்னா வேலை செய்வதற்காக உங்களுடைய எஃபெக்ட் மொத்தமும் போடுறீங்க. ஆனா ரிசல்ட் தோல்விதாங்க. அடுத்து உங்களுடைய ஸ்கில்ல தொடர்ந்து நீ முயற்சி செய்து இந்த வேலையை முடிக்கக்கூடிய எஃபெக்ட் போடுவீங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஃபெயிலா தாங்க வரும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டா பாத்தீங்கன்னா ஒர்க் செஞ்சுட்டே இருக்கணுங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுங்க. அதாவது தொடர்ந்து நான் அதிக அளவு வேலை செய்யறேன், ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு மைண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இருக்குங்க. ஆனா ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தினா கண்டிப்பா வெற்றி பெற முடியுங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ரைட் டூல்ஸ், அதாவது AI ஆட்டோமேஷன் டெலிகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா நம்மளே செய்ய தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க்கை பயன்படுத்தி டூல் மூலமா பார்த்தீங்கன்னா வேலை செய்து முடிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர் ப்ரியாரிட்டி, அதாவது நம்ம என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தோணுங்க. டைம் மாஸ்டரி, அதாவது ஃப்ரீ டைமை நம்ம ப்ரொடக்டிவிட்டியா யூஸ் பண்ணலாங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஒர்க்கையும் ஹார்ட் ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துக்கணுங்க. எலான் மஸ்க், சுந்தர் பிச்சை, அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவல்ல பேலன்ஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சாங்க. அடுத்து ஒரு
கோல்டன் ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. நீங்க டிசிப்ளின் கத்துக்க இந்த ஹார்ட் ஒர்க்கை பயன்படுத்துங்க. சக்சஸ பத்தி புதுசா யோசிக்க இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை பயன்படுத்துங்க. இந்த ரெண்டையும் கரெக்டான ஈக்குவல் லெவல்ல பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு யூடியூபர் இருக்காருன்னா அவர் பண்ணக்கூடிய அந்த பிளானிங், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்ல சேருங்க. எடிட்டிங், அப்லோடு, கன்சிஸ்டன்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்ல சேருங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்குங்கிறது வெற்றியின் வேருங்க, ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது வெற்றியின் சிறகுகள்ங்க. ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இது ரெண்டுமே முக்கியங்க. ஆனா வேகத்தை விட திசை வந்து முக்கியங்க. என்ன விவர்ஸ், உங்க வாழ்க்கையில வந்து நீங்க வந்து அதிகமா ஸ்மார்ட் ஒர்க் தான் யூஸ் பண்றீங்க, இல்ல வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமா ஹார்ட் ஒர்க் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன ஒர்க் வந்து யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நிறைய ஷாப்ஸ் பத்தி ப்ரமோஷன் பண்ணி வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க நிறைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துங்க. இதே மாதிரி யூஸ் பண்ண வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் பூபாலன். நன்றி.